டெல்லியில நீட்டுக்கு எதிராக மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீ வாயே திறக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பத்தி பேசினா நிறைய அரசியல் பேசுற மாதிரி இருக்கும். மிக்ஸி சுத்தமா சுத்தாதா அப்படின்னு ஒரே வார்த்தையில் அதை சொல்லி முடிக்க முடியாது. அதுக்கு பின்னாடி லாங் ஹிஸ்ட்ரி இருக்கு. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். டீச்சர் ட்ரைனிங்ல சேரணும்னா டெட் எக்ஸாம் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலைக்கு சேரணும்னா டிஎன்பிஎஸ்சி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் போகணும்னா யூபிஎஸ்சி இருக்கு. பேங்க்ல சேரணும்னா கூட பேங்க் எக்ஸாம் இருக்கு. +2 முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் சேர்றதுக்கான நுழைவுத் தேர்வு இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. 1985லேயே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அதை ஆரம்பிச்சிட்டாங்க. 1988ல் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உள்ள மாணவர்கள்லாம் +2 முடிச்சுட்டு இந்த 2 என்ட்ரன்ஸுமே எழுதுவாங்க. தமிழ்நாடு என்ட்ரன்ஸில் கிடைக்கிறவங்க தமிழ்நாடு கோட்டாவில் உள்ள போயிடுவாங்க. ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எழுதுறவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட் அலாட் பண்ணியிருந்தாங்க. அப்படி மொதல் அட்டம்ப்டில் செலக்ட் ஆக முடியாதவங்க இன்னொரு அட்டம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் இம்ப்ரூவ்மெண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமக்கல், ராசிபுரம் அங்கெல்லாம் இதுக்குன்னு நிறையா ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. அங்கே போய் சேர்த்து அடுத்த வருஷம் படிப்பாங்க. 1985லேருந்து 2005 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நுழைவுத் தேர்வு இருந்த பழக்கத்தை 2005ல் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணிட்டார். இது அப்படியே ஒரு 10 வருஷமாக நடந்துகிட்டே இருக்குங்க. +2 மார்க் அடிப்படையில் எம்பிபிஎஸ் சேரலாம் அப்படின்னு ஒன்று புற்றீசல் மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஊருக்கு ஊர் மெடிக்கல் காலேஜ் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. +2ல் 1200க்கு 500 மார்க் 600 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆனவங்களெல்லாம் டொனேஷன் வாங்கிட்டு அட்மிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 2017ல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக என்ட்ரன்ஸ் வைக்காமல் ஒரே எக்ஸாமாக கொண்டு வந்துடலாம். அதுதான் நீட். அந்த நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்க முடியும். பாஸ் பண்ணாதவங்க டொனேஷன் கொடுத்தெல்லாம் இப்படி குறுக்கு வழியில் சேரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் 2017ல் இந்த எக்ஸாமை கொண்டு வராங்க. அந்த எக்ஸாம் முழுக்க என்சிஇஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணுது. டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி, அதாவது என்சிஆர்டி, அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு இருக்கும். நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 2011ல் +1 +2 ஃபுல்லாக சமச்சீர் கல்வி அப்படின்ட்டாங்க. சமச்சீர் கல்விங்கிறது ஸ்டேட் போர்டு சிலபஸ். ஸ்டேட் போர்டு சிலபஸில் படித்தவங்கள திடீர்னு என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணியிருக்க நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? அதனால தான் 2017ல் கொண்டு வந்தோடனே அனிதாங்கிற ஒரு மாணவி +2ல் நிறையா மார்க் எடுத்திருந்தோம், நீட்டில் தோல்வி அடைஞ்சதுனால மனசுடைஞ்சு தவறான முடிவு எடுத்துட்டாங்க. அரியலூர் அனிதா அப்படிங்கிறதையே மிகப்பெரிய அரசியலாக்கிட்டாங்க. தமிழ்நாடு மாணவர்களுக்கு நீட் தேவையில்லை, தமிழ்நாட்டு மாணவர்களால் நீட் படிக்க முடியாது, நீட் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை மாணவர்கள் மனசில் விதைச்சிட்டாங்க. ஸோ நம்மளால் நீட் படிக்க முடியாது போல இருக்குது, நம்ம நீட்டுக்கு லாய்க்கில்லை போல இருக்குது அப்படின்னு அவங்களும் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டை ஒழிச்சிருவோம், நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் கையில் இருக்குது அப்படின்னும் எதிர்கட்சியெல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாணவர்கள் மத்தியில் நீட் அடுத்த வருஷம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன், படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடக்குது. 2018ல் அதிமுக ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சராக இருந்து மாண்புமிகு திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாடு சிலபஸையும் என்சிஆர்டி சிலபஸ் அளவுக்கு கொண்டு போகிறார். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீட்டுக்கு என்ன சிலபஸ் யூஸ் பண்ணுறாங்க என்சிஆர்டி, அதே சிலபஸை ஸ்டேட் சிலபஸாக கொண்டு வந்துடுறார். அதுக்கு அடுத்த வருஷமே எடப்பாடியார் இன்னொரு அருமையான திட்டத்தை கொண்டு வர்றாரு. 7.5% ரிசர்வேஷன் கோட்டா. அதாவது காலேஜில் 200 சீட் இருக்குது அப்படின்னா அதில் 15 சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான். அதை பயன்படுத்தி கிராமப்புறத்தில் இருக்கிற ஏகப்பட்ட மாணவர்கள் எம்பிபிஎஸ் காலேஜில் நுழைஞ்சாங்க நீட் இருந்தாலும். ஆனால் 2001க்கு அப்புறம் ஆட்சி மாறினோன்னே திரும்ப அதை பற்றி யாரும் பெருசாக பேசலை. நீட்டை நாங்கள் மறுபடியும் ஒழிச்சிருவோம், நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் நீட் திரும்ப இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே தான் ஏற்பட்டுருந்துச்சு. ஆனால் நீட் ஒழிஞ்ச பாடு இல்லை. நீட்டை வச்சு அரசியல் பண்ணாமல் நீட்டை எங்களால் ஒழிக்க முடியாது. மாணவர்கள் நீட்டுக்கு ஏற்ற மாதிரி 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே என்சிஆர்டி சிலபஸ் நல்லா ப்ராப்பராக படிங்க, அப்ளை பண்ணி படிங்க. அதுக்கு கவர்மெண்ட் சார்பாக இலவசமாக கோச்சிங் சென்டர் கொண்டு வந்திருக்கலாம். அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஸோ 1985லேருந்து 1988லேருந்து இருக்கிற நுழைவுத் தேர்வில் இப்போ மட்டும் என்ன பிரச்சனை, இதை முறைகேடு இல்லாமல் சரியாக நடத்துறது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.